Happy learning to all. I am R. Hemant Kumar, working as an assistant professor at the Department of Business Administration, Sri Sankara Arts and Science College, Autonomous, Kanchipuram. Now, in this session, we are going to understand about CRM process. In the last session, we have discussed about CRM life cycle, customer life cycle, how the customer journey is happening in the organization, how a customer comes into the organization and consumes or uses or avail the product or services of the organization and continue the journey of customer experience with the organization. This is the life cycle of a customer in the organization. In that CRM life cycle, there are 5 important stages. First stage is reach, second stage is acquisition, third stage is conversion, fourth stage is retention, and the last stage is loyalty. CRM life cycle நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. எப்படி ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கம்பெனிக்குள்ளே வராங்க, நம்மளுடைய ப்ராடக்டை வாங்குகிறாங்க, கன்சியூம் பண்ணுறாங்க, நம்மளுடைய ப்ராடக்டோட சர்வீஸோடைய அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்குது, அவங்க மறுபடியும் நம்மளுடைய நிறுவனத்துடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை வந்து கன்சியூம் பண்ணி நமக்கு ரீடைன்டு கஸ்டமராக இருக்கிறாங்களா இல்லையா, சப்போஸ் நம்மளுடைய கஸ்டமர் சர்வீஸ் சிறப்பாக இருந்தது, ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்தது, சர்வீஸ் பெட்டராக இருந்ததுன்னா நம்ம கூடவே வந்து நம்மளுடைய ப்ராடக்டை வந்து திரும்ப திரும்ப கன்சியூம் பண்ணுவாங்க, நம்மளுடைய சர்வீஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம நிறுவனம் இருக்கிற வரைக்கும் அவங்களும் நம்மளுடைய கம்பெனி கூடவே வந்து அவங்களும் கண்டினியூவாக ஜேர்னி மாதிரி வருவாங்க. அதில் 5 ஸ்டேஜ் நம்ம பார்த்த முன்னாடியே, முதல்ல வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ரெண்டாவது நம்மளுடைய ப்ராடக்டை அவங்கள நம்ம வாங்க வைக்கணும், மூணாவது ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் அவங்கள வந்து நல்லபடியாக வந்து சர்வீஸ் கொடுத்து குவாலிட்டியாக ரீசனபிள் ப்ரைஸில் ப்ராடக்டை கொடுத்து அவங்கள ரீட்டைன் பண்ண வச்சுருக்கணும். லாஸ்ட்டாக வந்து ரீட்டைன் பண்ண கஸ்டமர் வந்து ஒரு லாயல் கஸ்டமராக உருவாக்கணும். அவங்க மூலயமா வந்து நிறைய நியூ கஸ்டமர்ஸை ஆர்கனைசேஷனுக்கு கொண்டு வரணும். இது சிஆர்எம் லைஃப் சைக்கிளில் நம்ம பார்த்தது. அதே மாதிரி இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதே மாதிரி சிஆர்எம் ப்ராசஸ்னு பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ் என்ன, how this CRM activities are happening in the organization, what are all the processes happening on managing the customer relationship in the organization. Likewise, customer life cycle, here we have 5 stages of CRM process. The 5-step CRM process is a strategy for delivering a personalized and better customer experience throughout every stage in the customer journey. நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து இந்த 5-ஸ்டெப் சிஆர்எம் ப்ராசஸ் மூலிமா நாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பர்சனலைஸ்டு, கஸ்டமைஸ்டு ஆஸ் வெல் அஸ் பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து டெலிவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்களுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸு ப்ரெஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்சனலைஸ்டு வந்து கஸ்டமர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ண போகிறோம். ஆப்பிள் ஐஃபோன் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆப்பிள் ஐஃபோன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டோர்ஸ் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து சேல்ஸ் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் ஐஃபோன் ஸ்டோர்ஸில் வந்து சேல்ஸ் நடக்காது, அங்கே வந்து யூ கேன் ஹாவ் த பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சிறப்பான
சூப்பரான ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ரொம்ப சூப்பரான டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். உங்களை வந்து அங்கே சேல்ஸ் பண்ண மாட்டாங்க, கஸ்டமர் வந்து சேல்ஸ் பண்ண மாட்டாங்க, அங்கே வந்து கஸ்டமருக்கு வந்து எஜுகேட் பண்ணுவாங்க, நியூ டெக்னாலஜி வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க உருவாக்கி தருவாங்க. அதில் தான் இன்ஸ்பயர் ஆகி ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகுமே தவிர டைரெக்டாக சேல்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து ஆப்பிள் ஐஃபோனை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ரீட்டைன் பண்ணுவாங்க ஆப்பிள் ஐஃபோன் நிறுவனம். அது மாதிரி we have here 5 stages. The first stage is generate brand awareness, ரொம்ப முக்கியம். The first CRM process stage is generate brand awareness. Second CRM process stage is acquire leads. Third stage is convert leads into customers. The fourth stage is provide superior support. The last and final stage is drive upsells and referrals. Likewise, we have 5 different stages of CRM process. Let us see in detail about each and every stages of CRM process. The first CRM process stage is generate brand awareness. This is the very important stage where each and every organization does various marketing and brand awareness program of the particular brand or organization in the market through various promotional activities or brand awareness program. முதல் விஷயம் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சைனீஸோடைய விவோவும் ஓப்போ நிறுவனமும் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மேஜர் கோல் என்னவாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு பிராண்ட் அவேர்னஸ் பண்ணணும். வேரியஸ் கேம்பெயின்ஸ் நடத்துனாங்க, நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துனாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கும் ஸ்பான்சர்ஷிப் அவங்க தான் பண்ணாங்க. அப்புறம் நிறைய நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயுமே வந்து நிறைய சின்ன சின்ன செல்ஃபோன் கடைலாம், சேல்ஸ் அண்ட் ரிப்பேர் பண்ணுற கடைலாம் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்போவும் விவோவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து இன்டீரியர் டிசைன், அப்புறம் அந்த கடையோடைய எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். பெரிய அந்த ரீட்டைல் ஷாப்புக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டு மாதிரி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக விவோ இல்லைனா ஓப்போ அப்படின்ட்டு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைன் மூலிமா இன்டீரியரும் டெவலப் பண்ணாங்க, எக்ஸ்டீரியரும் டெவலப் பண்ணாங்க. ஸோ தட் அந்த கடையோடைய டோட்டல் செட்டப்பே சூப்பராகிடுச்சு. அது மாதிரி ரீட்டைலருக்கு நல்ல ஒரு ஷாப் அட்ராக்டிவாக மாறினதுக்கு ஒரு சந்தோஷம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அவுட்லுக் சூப்பராக இருந்தது. விவோ ஓப்போன்னு வெளியில் போட்டிருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பிராண்ட் அவேர்னஸ் உருவாக்கணும். அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய கம்பெனிங்க இந்தியாவுக்குள்ளே வருது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முதல்ல வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துனாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விளம்பரங்கள் நிறைய பார்க்கலாம். எம்ஜி சொல்லிட்டு ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. ஒரு ஃபாரின் ஃபோர் வீலர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கார் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரும்போது ஃபஸ்ட்டு பிராண்ட் அவேர்னஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும், எந்த நாட்டுடைய நிறுவனமாக இருந்தாலும் மார்க்கெட் உள்ள வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பிராண்ட் அவேர்னஸ் ஜாஸ்தி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எய்ம் இஸ் டு மேக் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் டு மேக் அவேர் ஆஃப் யுவர் பிராண்ட். ஸோ இப்படி ஒரு பிராண்ட் இருக்குது, அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறாங்க, இந்த மாதிரி சர்வீஸ் அவைல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியணும். இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணாலே தெரியும், ஒரு நிறுவனத்தோடைய ஆட் வந்து ரெகுலராக வருது. லீசிஎஸ், LICIOUS அப்படின்ட்டு லீசிஎஸ் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் உருவாக்குறாங்க. அந்த லீசிஎஸ்ன்ற நிறுவனம் என்னென்னா, அதாவது ஆன்லைனில் நான் வெஜிடேரியன் மீட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. சிக்கன், மட்டன், அப்புறம் வந்து ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான கட்டிங்ஸில் எதிர்பார்க்குற மாதிரி கட் பண்ணி ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணி ஆஃபர்ஸ் அண்ட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு வந்து 20% வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் தராங்க.
ரைட். இதில் யூடியூப் மூலிமா நிறைய ப்ரமோஷன் பண்ணுறாங்க. நீங்கள் அமேசான் கூட பார்க்கலாம். முன்னாடிலாம் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்க, ஒரு வீடியோ ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோடைய ஆடு வரும், ஸ்விக்கியோட ஆடு வரும், ஜொமேட்டோடைய ஆடு வரும் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸு. அது அப்போது ஸோ தட் திரும்ப 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 என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அந்த ஸ்விக்கின்ற வார்த்தை நமக்குள்ளே போகுது, ஜொமேட்டோன்ற வார்த்தை நமக்கு தெரியுது, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, இந்த மாதிரி யூடியூப் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஆன் பண்ண உடனே 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வருது. ஸோ இப்படிலாம் வந்து ஃபஸ்ட்டு சிஆர்எம் ப்ராசஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வி ஹேவ் டு ஜென்ரேட் அவர் பிராண்ட் அவேர்னஸ் மோர். அதில் ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. லேர்னிங் அபவுட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், உங்களுடைய டார்கெட் கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது செக்மெண்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், அது செக்மெண்டேஷன் பண்ணணும். கஸ்டமர் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம். எந்த கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு உங்கள் ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ கொண்டு வரீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். அதில் வந்து பர்டிகுலர் கஸ்டமர் செக்மெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா யங் அடல்ட்ஸ். அதாவது யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களோ, இந்த ஏஜ் பிட்வீன் மேக்ஸ் 15லேருந்து 30-35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸு. அதுலேயும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கூட சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஷூஸை வந்து நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் யார், அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதே நீங்கள் வந்து ஒரு மியூசிக் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிவைஸ் ரெடி பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, அதனுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு யங்ஸ்டர்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இந்த மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மொபைல் அசசரிஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கான டார்கெட் கஸ்டமர் யாருன்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸு இருக்குது காஞ்சிபுரம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு லாட்ஜ் அண்டு மோட்டல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் கஸ்டமர் யாராக இருப்பாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து டூர் வராங்க பாருங்கள், அவங்க நைட் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் உங்களுடைய டார்கெட் கஸ்டமராக இருப்பாங்க. அது மாதிரி எந்த ஒரு நீங்கள் என்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், அந்த கஸ்டமர் செக்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டு. கேஎஃப்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யங் அடல்ட் தான். ஏன்னா ரொம்ப வயசானவங்க அதை சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப சின்னவங்களும் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அந்த யங் பீப்புள் தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு டார்கெட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பொலாரிஸ் அப்படின்ட்டு. பொலாரிஸ்ன்றது ஒரு ஐடி நிறுவனம். அவங்க லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு நியூ செக்மெண்ட் உள்ள என்ட்ரு ஆனாங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டார்கெட் கஸ்டமர் யாருன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 காலேஜ் கோயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜுக்கு போகிறாங்க பாருங்கள், அவங்க தான் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரொம்ப வசதியானவங்க, ரொம்ப ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிறவங்க, அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா வசதியானவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஸ்போர்ட்ஸ் பைக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய டார்கெட் கஸ்டமர் அவங்க. ஸோ அது மாதிரி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டார்கெட் கஸ்டமர் அண்ட் யூ ஹாவ் டு மேக் செக்மெண்ட் ஆஃப் யுவர் டார்கெட் கஸ்டமர்ஸ். தேர்ட், creating marketing campaigns that speak to those target demographics. நீங்கள் after you find out your target audience and after you find out your customer segments, you have to make more aware of your brand to that particular target people. For that you have to you need to do many marketing campaigns. Then only you can make aware of your product to them. ஸோ நிறைய மார்க்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நடத்தணும், நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணும். நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கை வந்து லான்ச் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பெரிய பெரிய சூப்பர் மாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி போட்டுட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பண்ணி அந்த பிராண்ட் இமேஜ் வந்து ஜாஸ்தி பண்ணுவாங்க, நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. சண்டேஸில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாலுக்கு வருவாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி மால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் எதனா ஒரு ஈவெண்ட்டு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது மூலயமா வந்து அந்த பிராண்டை வந்து அவேர் பண்ணுவாங்க, நிறைய கேம்பெயின்ஸ் நடத்துவாங்க.
ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து புதுசாக ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஒரு நியூ மெடிசன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி மாதிரி, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இல்லை 3 ஸ்டார் ஹோட்டலில். அந்த மாதிரி 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அந்த புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியுடைய மெடிசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, பிராண்ட் அவேர்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நான் இந்த மாதிரி நிறுவனம் இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து நாங்கள் அவைல் பண்ணுறோம், நீங்கள் வந்து உங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் மெடிசன்ஸு, உங்களுக்கு வந்து இவ்வளோ மார்ஜின் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னு ஓப்பனாக பேசுவாங்க. இவ்வளோ மார்ஜின் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் டார்கெட் கஸ்டமர் யார், அவங்களுக்கு நாம் எப்படி வந்து பிராண்ட் அவேர்னஸ் பண்ணால் அவங்களுக்கு போய் நம்ம ப்ராடக்ட் பற்றி தெரிய வரும் அப்படின்ட்டு பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஜென்ரேட் பிராண்ட் அவேர்னஸ். செகண்ட் ஸ்டேஜ் இஸ் அக்வயர் லீட்ஸ். இதுதான் முக்கியம். இப்போ தான் சொன்ன எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்கும். இதில் வந்து ஒரு சில பேர் வந்து வாலண்டியராக அவங்களே வருவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒரு 20-30 பேர் நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துனீங்க, அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 பேராவது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பாங்க. அவங்களாம் லீட்ஸு. அங்கேயே வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா நாங்கள் எங்களுடைய ஃபார்மசூட்டிக்கல் சேல்ஸ் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து உங்களுடைய கிளினிக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ வந்து நேரடியாக வந்து பேசுவாங்க அப்படின்ட்டு ஒரு லீட் கிடச்சிருக்கும். அந்த லீட்ஸ் எல்லாம் நீங்கள் அக்வயர் பண்ணணும் இந்த ஸ்டேஜில். ஸோ உங்கள் ப்ராடக்டோடைய கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி, உங்கள் ப்ராடக்டோடைய கஸ்டமராக மாறதுக்கு முன்னாடி அந்த லீட்ஸாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து மேஜர் லீட்ஸு. அந்த லீட்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்து நம்ம அக்வயர் பண்ணணும். ஒரு 100 பேருக்கு நீங்கள் வந்து பிராண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 20 லீட்ஸ் வரும், ஒரு 40 லீட்ஸ் வரும். அந்த லீட்ஸை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த லீட்ஸை தான் நம்ம என்ன பண்ணணும்னா கஸ்டமர்ஸாக மாற்றணும். ஃபஸ்ட்டு லீட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நிறைய உங்களுக்கு ஃபோன் கால்ஸ்லாம் நிறையா வந்திருக்கும், இந்த பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், இது மாதிரி நாங்கள் இந்த மாதிரி லோன் ப்ரொவைட் பண்ணுறோம், பர்சனல் லோன் தரோம், இல்லை இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பேக்கேஜெலாம் நாங்கள் பண்ணுறோம், இது மாதிரி வந்து ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நாங்கள் வந்து டெமோ காட்டுறோம். இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரெகுலராக வந்து ஆர்ஓ பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்கே கூட வருவாங்க, நிறைய எல்லா வீட்டுக்கும் போவாங்க, எல்லாருக்கிட்டையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல வருவாங்க. இது மாதிரி இந்த கம்பெனிலேருந்து வரோம், உங்கள் வீட்டுக்கே நாங்கள் டெமோ மாதிரி கூட பண்ணி காட்டுறோம், இது மாதிரி வந்து ஆர்ஓ பிஸ்னஸ் இருக்குது. அப்புறம் அவங்க வேறு ப்ராடக்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஆர்ஓ பிஸ்னஸ் மட்டும் பண்ணாமல் வேறு முக்கியமாக டெமோ பண்ணுற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருப்பாங்க, அப்புறமேட்டு இது க்ளீன் பண்ணுற மிஷின் வச்சுருப்பாங்க, அப்புறம் வேறு சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் டிவைஸ்லாம் வச்சுருப்பாங்க புதுசாக. அதெல்லாம் வந்து முதல்ல சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி கம்பெனிலேருந்து வரோம், இது மாதிரி பேசுகிறோம், உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள், நாங்கள் டெமோ மாதிரி பண்ணி காட்டுறோம். ஒரு 20-30 பேர் ஒரு தெருவில் இருக்கீங்க, ஒரு 20-30 பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அதில் மேக்ஸிமம் ஒரு 5 பேர் இல்லை 6 பேர் வந்து சரிங்க, சரி இங்கே டெமோ பண்ண வாங்க, இல்லை நாளைக்கு வாங்க, இல்லை இப்போ கூட டெமோ காட்டுங்க, இல்லை எப்போ ஃபோன் நம்பர் நான் எங்கள் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு லீடு உருவாகும், ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு வரும். ஸோ இதெல்லாம் தான் லீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பிராண்ட் அவேர்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு லீட்ஸ் வரும். நிறைய கேம்பெயின்ஸ் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேம்பெயின்ஸில் வந்து நிறைய லீட்ஸ் உருவாகும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமராக மாற்றணும். ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு மேரேஜ் ஹால் எடுத்துக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துல பார்க்கலாம், அந்த மியூசிக் கச்சேரி பண்ணுற இடத்துல பார்க்கலாம். சில பேர் வந்து வாலண்டியராக போயிட்டு சாப்பாடு நல்லா இருக்குது, வாலண்டியராக போயிட்டு யார் சாப்பாடு பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த சமையல்காரர்கிட்ட போயிட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போவாங்க. கச்சேரி பண்ணுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாலண்டியராக போயிட்டு, இதெல்லாம் வாலண்டியராக வரக்கூடிய லீட்ஸு ரொம்ப 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 பொட்டன்ஷியல் உள்ள கஸ்டமர்ஸு, ஃப்யூச்சர் கஸ்டமர்ஸாக மாற்றுறதுக்கு நிறைய பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது.
இது மாதிரி எல்லா மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீட்ஸை உருவாகும். தட் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ், அக்வயரிங் லீட்ஸ். த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிஆர்எம் ப்ராசஸ் இஸ் கன்வெர்ட்டிங் தோஸ் லீட்ஸ் இன்டு கஸ்டமர்ஸ். அந்த உங்களை வந்து அந்த டாக்டர்ஸ் கேம்பெயினில் வந்து மீட்டிங்கில் வந்து ஒரு லீடு வந்தது பாருங்கள். அப்புறமேட்டு நீங்கள் நேரில் போயிட்டு அந்த டாக்டரை கிளினிக்லேயோ ஹாஸ்பிட்டல்லையோ பர்சனலாக பேசி அவரை எப்படியாவது உங்களுடைய மெடிசன்ஸை வாங்கி அவங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெமோ பண்ண அலோ பண்ணாங்க பாருங்கள் கஸ்டமர்ஸு. நீங்கள் ப்ராப்பராக டெமோ பண்ணி இந்த வேக்யூம் கிளீனர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அது பண்ணுவாங்க. அந்த வேக்யூம் கிளீனர் வந்து டெமோ காட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணி காமிச்சிங்க, அதில் அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த வேக்யூம் கிளீனரை வந்து வாங்கிடுவாங்க. அந்த நீங்கள் எப்படி வந்து ஹவு யூ ஆர் கோயிங் டு கன்வெர்ட் தோஸ் லீட்ஸ் இன்டு கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். இந்த நல்ல வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த லீட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கஸ்டமர்ஸாக மாற்றணும். சில பேர் நான் சொன்ன பாருங்க, நீங்கள் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பர்சனல் லோன் வேணுமா வானாவா அப்படின்ட்டு. அதில் ஒரு சில பேர் வேணும் சார், இதை பற்றி இன்னும் டீட்டெயில் சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க. அப்போது அது வந்து அதெல்லாம் லீடு, அது அப்போ தான் லீடு அந்த உருவாகுது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க நேரடியாக பேங்க்குக்கு வர வைக்கலாம். இல்லை நாம் அவங்க வீட்டுக்கே போயிட்டு கூட உங்களுடைய அந்த லோன்ஸோடைய டீட்டெயில்ஸு பேம்ப்ளெட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு, ஃபார்ம்ஸ்லாம் கொண்டு போயிட்டு ஆன் த ஸ்பாட்டில் வந்து என்னென்ன லோன் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணணுன்றது சொல்லி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த ப்ராசஸை முடித்து அந்த லீட்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸாக மாற்றணும். இது மாதிரி நிறைய பிஸ்னஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இது, லீட்ஸ்லாம் வந்து கஸ்டமர்ஸாக மாற்றுறது. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் CRM process. Let us see the fourth stage, provide superior customer service. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டாக்டர் வந்து உங்களுக்கு உங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணார், உங்களுடைய கேம்பெயின் அட்டன் பண்ணார். ஸோ தட் அவரு நமக்கு ஒரு லீடாக மாறினாங்க. அப்புறமேட்டு நாம் என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சனலைஸ்டு கஸ்டமைஸ்டாக பேசி புரிய வச்சு நம்மளுடைய மெடிசன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு வந்து ரெகுலராக அவர் வாரத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணி அவருடைய கிளினிக்லேயோ ஹாஸ்பிட்டல்லையோ போயிட்டு ரெகுலராக மீட் பண்ணி மெடிசன்ஸ் பற்றி பேசுறது, புது மெடிசன்ஸ் வந்து அதை சொல்கிறது, மெடிசன்ஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னா உடனே அடுத்த நாளே வந்து அதை டெலிவர் பண்ணுறது. ஸோ தட் அந்த மெடிசன் அந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் எதனா கிஃப்ட் மாதிரி வந்தாலோ இல்லை வேறு எதனா காம்ப்ளிமெண்டரியாக எதனா கொடுத்தாங்களோ அதை வந்து டாக்டர்ஸை கொடுத்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பண்ணுறது. அந்த டாக்டர் பார்க்க வரும்போது அங்கே பேசும்போது மரியாதையாக பேசுறது, பொலைட்டாக நடந்துக்கிறது. ஸோ தட் இப்படிலாம் பண்ணி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்டப் பண்ணி ஒரு சுப்பீரியர் கஸ்டமர் சர்வீஸ் வந்து இந்த டாக்டர் கொடுத்தீங்கன்னா ரெகுலராக அவர் உங்களுடைய மெடிசன்ஸ் அண்டு அதர் திங்ஸ் வந்து வாங்க ஆரம்பிப்பார். உங்களுக்கு அந்த டாக்டர் வந்து ஒரு ரீட்டைன்டு கஸ்டமராக மாறிடுவார். அதே மாதிரி தான் இங்கேயும் டெமோ கொடுக்க வந்தாங்க பாருங்கள். அந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் டெமோ கொடுக்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வாங்குகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம், அதாவது லீட்ஸை வந்து கஸ்டமராக மாறினதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து ஆர்டர் எடுத்து ப்ராப்பராக சொன்ன நேரத்துக்கு அந்த ப்ராடக்ட் டெலிவரி பண்ணி அந்த ப்ராடக்ட்டில் ஃப்யூச்சரில் எதனா பிரச்சனை, ஒரு டவுட்டு இல்லை என்கொயரி கம்ப்ளைண்ட்டுனா அதை உடனே ரெக்டிஃபை பண்ணணும். அதை உடனே ரிசால்வ் பண்ணிங்கன்னா சுப்பீரியரான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் அந்த கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க, அவங்க நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான், ப்ரொவைடிங் சுப்பீரியர் கஸ்டமர் சர்வீஸ். த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CRM ப்ராசஸ் இஸ் ட்ரைவ் அப்செல்ஸ். ரொம்ப முக்கியம், அப்செல்லிங் ரொம்ப முக்கியம். ரீசெல்லிங்னா மறுபடியும் நம்ம பொருளையே வாங்க வைக்கிறது ரீசெல்லிங் சொல்லுவாங்க. மேக்கிங் அவர் கஸ்டமர்ஸ் டு buy our products regularly. But upselling is different. Upselling is making other friends or relatives of our customers to buy our product. உங்கள் கம்பெனியில் இருக்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லி நிறைய கஸ்டமர்ஸை வந்து நம்ம கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸை வாங்க வைக்கிறது. தட் பர்டிகுலர் கஸ்டமர் இஸ் கோயிங் டு மேக் மோர் நியூ கஸ்டமர்ஸ் டு அவர்
ஆர்கனைசேஷன். அந்த அப்செல்லிங், அந்த ரெஃபரல்னு சொல்லுவாங்க. அவங்க 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு அந்த வேக்யூம் கிளீனர் வாங்குனீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, கஸ்டமர் சர்வீஸ் பக்காவாக இருக்குது அப்படின்போது நீங்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, கொலீக்ஸ் கிட்டலாம் சொல்லி இது மாதிரி வேக்யூம் கிளீனர் வந்தாங்க, டெமோ கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக பேசினாங்க, உடனே டெலிவரி பண்ணாங்க, நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது, ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதை கேட்டு அவங்க நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. இது மூலயமா நிறைய வேக்யூம் கிளீனர் வந்து சேல்ஸ் ஆகும் அந்த நிறுவனத்துக்கு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்செல்லிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஸோ லைக்வைஸ் we have 5 different stages of 5 different process of CRM: generate brand awareness, acquire leads, converting those leads into customers, and provide superior customer service, and last drive upsells. ரைட், இது சிஆர்எம் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நிறுவனத்துக்கு நம்மளுடைய டார்கெட் கஸ்டமர், இட் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த டார்கெட் கஸ்டமர் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன். குவாலிட்டியான சேல்ஸ் லீட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்புறமேட்டு ப்ராப்பராக பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் வித் கிளியர் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். சிஆர்எம் ப்ராசஸ் மூலிமா நம்மளோட டார்கெட் கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம், நல்ல ஒரு குவாலிட்டியான சேல்ஸ் லீட்ஸ் நமக்கு வர வாய்ப்பு இருக்கும், நிறைய லீட்ஸ் நமக்கு வர வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் வந்து பிளான் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சிஆர்எம் ப்ராசஸ் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி சிஆர்எம் ப்ராசஸ் மூலிமா யூ கேன் மேக் பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன், ஸோ தட் யூ கேன் மேக் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் customer to become satisfied. அதே மாதிரி CRM process provide employees with the information they need to know about their customer wants and needs and build relationship between the company and customers. இது பார்த்தீங்கன்னா சிஆர்எம் வந்து எம்ப்ளாயிஸ், அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸுக்கும் வந்து கஸ்டமர்ஸோடைய நீட்ஸ் என்ன, வான்ஸ் என்ன, பிஹேவியர் என்ன, லேட்டஸ்ட்டாக மார்க்கெட் டிமாண்ட் என்ன, லேட்டஸ்ட்டாக கஸ்டமருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி போச்சு அப்படின்ற தகவல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்குடைய மொத்த விஷயத்தையும் எம்ப்ளாயிஸுக்கு, அங்கே வேலை பார்க்கக்கூடிய இன்டர்னல் கஸ்டமர் எம்ப்ளாயிஸுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இது மூலயமா எம்ப்ளாயிஸ் வந்து கஸ்டமர்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி தராங்க நிறுவனத்துக்கும் கஸ்டமருக்கும். ஸோ இதில் அப் டு திஸ் we have discussed about the CRM process. Today in the most of the social media platforms we have been seeing a trending bill for last 2-3 days, that is naturals salon and spa bill. 2-3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில், அப்புறம் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நேச்சுரல்ஸோடைய சலூன் அண்ட் ஸ்பா இருக்குது பாருங்கள், அதனுடைய பில் ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்காங்க. இன் தட் பில் தே ஹவ் மென்ஷன்ட் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் ஃபீ ₹150. நீங்கள் யூஸ் பண்ண சர்வீஸை தவிர்த்து சேஃப்டி அண்ட் ஹைஜீன் ஃபீ போட்டு ஒரு ₹150 தனியாக வாங்குறாங்க. அந்த பில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து அந்த பிராண்டுக்கு அகைன்ஸ்டாக நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நேச்சுரல்ஸ் வந்து ₹150 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ஆஸ் ஏ சேஃப்டி அண்ட் ஹைஜீன் ஃபீயா. ஏற்கனவே அங்கே மற்ற சர்வீஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதை தவிர்த்து இன் அடிஷன் டு தட் சர்வீஸ் they have to pay ₹150 as separately as safety and hygiene fee அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டு பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது, இவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல்ஸ் சலூன் அண்ட் ஸ்பா உடைய சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர் மிஸ்டர் CK குமாரவேல் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒரு வீடியோ எடுத்து உடனே எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஏன் வந்து நாங்கள் வந்து இந்த ₹150 வந்து சார்ஜ் பண்ணுறோம்,
தனியாக வந்து நாங்கள் ஏன் வந்து சேஃப்டி அண்ட் ஹைஜீன் ஃபீஸ் சொல்லிட்டு 150 ரூபா ஏன் வாங்குறோன்றதை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அந்த ஆடியோவை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். பொறுமையாக கேட்போம். My name is C.K. Kumaravel. I am the co-founder of Natural Salon. I'm getting feedback from few of the customers that the hygiene charges of rupees 150 what we are charging the customer is unjust. Let me explain a little bit of our business models. Our basic services, which is the haircut, shave, waxing and threading, these services are called doorbusters, and in these services we don't make money. Actually, we lose money. In the next set of services, which is the facial, pedicure, hair spa and hair coloring, we make a good money, and we make a lot of money in the bridal makeup, hair straightening and nail art and such services. Unfortunately, after the COVID scenario, the customers who are coming are only going to come for basic services, and our entire business model is gone for a 6. We have two choices in front of us. One is to ensure that we increase our price of the basic services, and that is one idea, but I don't want to do that because that means that I am also using even when the vaccine is found or even after the post-corona scenario, the same charges will be continuing. I only want to use that as a specific during this time, whatever is the money we are incurring extra to ensure the safety for the customer and also safety for my staff, and that is exactly what we are charging. Now we are trying to bulk purchase and see whether we can reduce that further. All I want to assure you is we are not here to fleece you money and take advantage of the scenario. This is a genuine cost what we are incurring during the corona time, and that is exactly what we are passing on to you. We know that we are working on a franchise system where more than 400 plus women entrepreneurs are there, and a lot of them are first generation, first time entrepreneurs, and we all are working for the benefit of the customer with customer first, safety first as the criteria. Thank you. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, ஏன் வந்து சேஃப்டி அண்ட் ஹைஜீன் ஃபீ வந்து நாங்கள் வந்து 150 ரூபா வந்து வாங்குகிறோம் அப்படின்ட்டு. இன் ஆர்டர் டு சேஃப்கார்டு த கஸ்டமர்ஸ் ஆஸ் வெல் அஸ் தி எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி நேச்சுரல்ஸ் சலூன் அண்ட் ஸ்பா. அதே மாதிரி இது வந்து டெம்பரரி தான் சொல்லியிருக்காரு. ஃப்யூச்சரில் வந்து இந்த விலை வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்ம பிராண்ட் இமேஜ் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். நீங்கள் விலை ஏற்றுருக்கீங்கன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து உடனே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணார். ஸோ தட் உடனே என்ன ஆச்சுன்னா பிராண்ட் இமேஜ் நல்லபடியாக ஆயிடுச்சு. ஸோ தட் இப்படிலாம் வந்து உங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் எப்போவுமே இருக்கணும். உங்களுடைய கஸ்டமர் ஃபீட்பேக் ரெகுலராக வருதுன்னா அதுக்கு உடனே வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கு நீங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இன்னும் கம்பெனி மேலே இன்னும் நல்ல பிராண்ட் இமேஜ் உருவாகும், ட்ரஸ்ட்டு உருவாகும். அந்த உங்களுக்கு லாயலாக இருப்பாங்க, கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. ஸோ தட் யூ கேன் ஹாவ் better customer relationship with your customers. With this we have understood about the CRM process. In the upcoming session we will understand some other concepts and practices of customer relationship management. Thank you.